வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்களா இல்லையா, வரவு வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, மதிப்பு மிகு மகளிர் திட்டத்துடைய முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இந்த காணொலி தமிழக அரசு குடும்ப தலைவிகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ள மாதம் 2500 உரிமை தொகை குறித்த முக்கிய தகவல்களை வழங்குகிறது. தற்பொழுது முதலமைச்சர் நிதி உதவி விரைவில் வழங்க உள்ளதாகவும் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள நிதித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இதில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற பெண்கள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்திருப்பது அவசியம் என்றும் சரியான கைபேசி எண்ணை வழங்கியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மே மாதம் வங்கி கணக்கில் 2500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளதா வாய்ப்புகள் அரசு வட்டாரங்கள் தெரிவிப்பதை சார்ந்த தகவல்கள் கோடிட்டு காட்டுகிறது. புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பதற்கான விண்ணப்ப முறைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதிய தொகை 3000 உயர்த்தப்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் கட்டண குறைப்பு மற்றும் பூஜ்ய இருப்பு வங்கி கணக்குகளை பயன்படுத்துவது இந்த திட்டம் முழு பயனை அடைய உதவும். இந்த தொகுப்பு உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2500 உரிமை தொகை மற்றும் பிற நலத்திட்டங்களை பெறுவதற்கான படிவங்கள். ஸோ மே 13 சட்டசபை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்குறப்ப எதிர்க்கட்சி தலைவர் பதிலளித்து குடும்ப தலைவர்களுக்கான உரிமை திட்டத்தை, மகளிர் உரிமை திட்டத்தை தொடர்ந்து 1000 ரூபாயை வழங்க முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டார். ஸோ மே 15, 17 என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நிதித்துறை தணிக்கை நடந்து தொடர்ந்து வருவதால் முந்தைய தொகையானது 1000 இந்த மாத வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். ஆய்வுகள் முடிந்த பிறகு புதிய வாக்குறுதியான 2500 ரூபாய் வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஸோ திட்டங்களுடைய ஒப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதாந்திரம் 1000, மதிப்பு மிகு மகளிர் திட்டம் 2500, இலக்கு பயனாளிகள் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய நிலை கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது நிதித்துறையின் ஆய்வில் உள்ள விரைவில் அமல்படுத்தப்படும். விதிவிலக்கு மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நீங்கள் எந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிகள் அப்படின்னா பெனிஃபிட் நோட் பார்த்தீங்கன்னா மாதம் 2500, மதிப்பு மிகு மகளிர் 60 வயதுபட்ட முதியோர்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பெனிஃபிட் மோட் மாதம் 3000. முதியோர் ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் இந்த திட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தில் அனுமதியே கிடையாது. பணம் மற்றும் உங்கள் கணக்கிற்கு வழிமுறைகள் டிபிடி மூலம் தாங்க. ஆதார் முதன்மை இணைப்பாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கு ஆதாரில் பிரைமரி நம்பர் இணைக்கப்பட்ட ஒரே ஒரு வங்கி கணக்கிற்கு மட்டுமே பணம் போகும். 2500 மொபைல் எஸ்எம்எஸ் தகவல் பெற டிபிடி உறுதி செய்யப்பட்ட மொபைல் எண் இணைப்பு கட்டாயம் இருக்கப்பட வேண்டும். ஸோ ஆதாரோட இணைக்கப்பட்ட மொபைலுக்கு தாங்க எஸ்எம்எஸ் போகும். அதனால் அந்த பேங்க்ல தான் வங்கி பல அக்கௌண்ட் இருக்கணும். பல வங்கி கணக்குகள் இருந்தாலும் ஆதாரங்களுடன் இணைக்கப்பட்ட பிரைமரி பேங்க் கணக்கில் மட்டுமே பணம் வரைக்கப்படும். விண்ணப்பங்களுக்கான ஆவணப்பட்டியல் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை கட்டாயம், ஆதார் கார்டு கட்டாயம், வங்கி பாஸ்புக் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். ஆதார் இணைக்கப்பட்டதாக இருக்கணும். மின் கட்டண ரசீது. முந்தைய ஆட்சியில் விடுபட்டவர்களுக்கு புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு புதிய விண்ணப்பம் விரைவில் திறக்கப்படும். ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது அவசியம். பணம் வருவதை எவ்வாறு உறுதி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கில் உங்கள் மொபைல் எண்ணுக்கு இந்த எஸ்எம்எஸ் வரும். டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அல்லது என்ஏசி என்ற பெயரில் பணம் வரவு வைக்கப்படலாம். எஸ்எம்எஸ் வரவில்லை என்றால் உடனடியாக வங்கியை அணுகி மொபைல் எண் இணைப்பை சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்கள் 2500 முழுமையாக கிடைக்கிறதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தனியார் மெயின்டெனன்ஸ் மற்றும் வங்கி கணக்குகள். ஸோ பணம் வர வைக்கப்பட்டதால் 1000 வைக்கப்பட்டதால் அபராதமாகவே 1000 கழிக்கப்படும். ஓகேங்களா. ஸோ மினிமம் பேலன்ஸு, பெனால்ட்டி, ஏடிஎம் சார்ஜ், எஸ்எம்எஸ் ஃபீஸ் எல்லாம் பிடிங்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் அஞ்சலக வங்கி, போஸ்ட் ஆஃபீஸில், கூட்டுறவு வங்கி, கோஆப்ரேட்டிவ் இது எல்லாமே ஜீரோ பேங்க்கு. அதனால் இந்த மாதிரி இதில் இருக்கிறது பெஸ்ட்டு. முழுமையான குடும்ப நல தொலைநோக்கு, ஹோலிஸ்டிக் வெல்ஃபேர் எக்கோ சிஸ்டம், மகளிர் நலம், உமன் வெல்ஃபேர் மற்றும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை, தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து, பொருளாதாரம் எக்கானமி, சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை கடன், முதியோர் மற்றும் குடும்பம் ஃபேமிலி
ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 3000 ஓய்வூதியம், 25 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் முதல் நாளில் கையெழுத்து ஆனது, பாதுகாப்பு சேஃப்டி, விரைவு நீதிமன்றங்கள், பொது போக்குவரத்தில் ஸ்மார்ட் அவசர பொத்தான்கள், இந்த பேனிக் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிபார்க்க உங்கள் ஆதார் அட்டை வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளா என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்திக்கோங்க. லிங்க்ல இல்லைன்னா உங்கள் தற்போதைய மொபைல் எண்ணை வங்கியிலும் ஆதாரனும் உடனடியாக இணைச்சிக்கோங்க. சுவிட்ச் பண்ணிக்கோங்க. மாற்றம் என்ன? பராமரிப்பு கட்டணம் மெயின்டெனன்ஸ் சார்ஜர் பிடிக்கும் வங்கியாக இருந்தால் அருகிலுள்ள அஞ்சலகத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் 0 பேலன்ஸ் கணக்கை திறந்து கொள்ளுங்கள். தகுதியான அனைவருக்கும் சட்டம் சென்றடைய இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.